அப்படிங்கிறாளே ஆயா கூத்துக்கு போனா உங்க வச்சு கொடுத்துறேன் சரி அப்படிங்கிற அந்த கிளவி என்னங்கிற ஆறாறு என் பணத்தை திங்குறாங்களோ எல்லாம் ஊர்ல இருக்கிற மாதிரி பாக்கட்டும் அப்படின்னு சாப்பு வைக்கிறாளா கழிவு அதுக்கு அப்ப உடனே ஆட்டமும் வந்துருச்சு நான் கூத்துக்கு போயிட்டேன் ஏன்னா கதையை விட தமாஷை வேணா 1000 கோடி போட்டு படம் எடுக்கிறோம். நான் அன்னைக்கு கூத்து வந்துருச்சு கூத்துக்கு வந்துட்டேன் ஒரு 3:30 இது மாதிரி ரோட்டு வாரம் லாரிக்காரன் தோக்கன்ல கிளவி அப்படி கட்டுல கடியோடு சேர்த்து அரைச்சு விட்டு போயிட்டான். சரி 4 மணிக்கு போனு இட்லி காட்டி செத்து போயிட்டாடா அப்படிங்கிற ஒரு தங்க இருந்து பரவாயில்ல 1000 ரூபாய் மீதி நம்மளுக்கு அப்படின்னு சரி இந்த 1000 ரூபாய் வச்சு நாம நாளைக்கு செத்தா போக மாட்டோம் இடத்துக்கு 500 ரூபாய்க்கு மாலை எடுத்தேன் இன்னும் 500 ரூபாய் இருக்குது காலையில கொண்டாந்து பாடை பிடிச்சிட்டு போய் குளியல் போட்டு மெரிச்சு விட்டு 500 ரூபாய்க்கு சம்பளம் கழிச்சு விடுவாங்க. எனக்கு சாப்பம் கொடுத்தா செத்து போயிருவேன். என்ன சாப்பம் கொடுப்ப நீ? ஆக மொத்தம் சொல்ல வருவது என்னவென்றால் என்ன சாப்பம் கொடுத்தா அவங்க தான் சாவாங்களா? ஆமா அது பாட்டி கொடுத்த சாப்பா நீ அப்படி போயிடுச்சு பாரு. நான் யாரு தெரியும் மேடம் விளையாடாதா என்ன சாப்பம் கொடுப்ப நீ? அதிகமா பேசுறானா இவனுக்கு இப்பயே சாப்பத்தை கொடுத்தா ஆக மாட்டேது. என்ன சாப்பம்? நீ பெருத்த பாறை கல்ல போட என்ன பெருத்த பாறங்களை செஞ்சு சித்துளில உடைச்சு சிறுமணியங்களை செஞ்சு அகராகரம் ஊரை சுத்தி ஊருக்கு வெளியே அஞ்சு விடுவேன். 3:30 இருந்து 6:30க்குள்ள அவங்க பேண்டு போட்டு சூத்து தொடச்சு போட்டு போயிடும். சரி கள்ளத்தான் அப்படி பண்ணுவீங்க. நீ நெருப்பா போகிட்ட புடி சாப்பத்த நெருப்பா என்ன படிச்சு அசாத ஒண்ணு கூட்டு அமைச்சு போடுவேன். இதுக்கு வச்சிருப்பாடு இதுக்கு 2 கணி சொல்லிவிட்ட 3வது கொடுக்குற மாதிரி சாப்பத்த இதான் நீ மாட்டிக்க போற. நீ ஒரு பெண் கலதையா போடு புறா சாப்பத்த சாமி வேண்டாம் 4 காலம் முடிச்சு கலதைக்கு பிறந்தவனே சாமி கலதைக்கு பிறந்தவனே 4 காலம் முடிச்சுக்கிறேன் கலதைக்கு பிறந்தவனே பொட்ட காலத்துக்கு 4 கால் கிடும் காலத்துக்கு 4.5 கால் அந்த கலதைக்கு பிறந்தவனே வேண்டாம் கலதை பூமி உண்டு போயிருவேன். சிஷ்யா தாத்தாவா பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாடகம் அரங்கேறி இருக்கிறாங்க. என்னதான் ஊர் பொதுமக்கள் ஆதரவு இருந்தாலும் நம்ம அழைத்து வந்தாரு. அவர் பேர் என்ன சொன்னே இல்லையா? பேர் என்ன நீங்க தான் சொல்லணும். நம்மளுடைய யூடியூப் சேனல் செல்வம் கிராமிய கலைக்கூத்து இது அமெரிக்கால கூட செல்லியே பாத்துக்கலாம். இங்க இருந்து அவர்களுக்கும் செல்வமும் ராஜமாணிக்கும் இழந்து வழங்கக்கூடிய செல்வம் கிராமிய கலைக்கூத்து அவர்களுக்கும் நம்ம நாடகத்தை விட்ட அன்பு சொந்தங்களுக்கும் எப்படா சாப்பாடு அப்படியே சாப்பாடுனா நீட்டா சாப்பாடு எவ்வளவு காசு கொடுத்தாலும் போதுன்ற போறது இல்ல. 1000 ரூபாய் சேர்த்து கொடுன்னு சொல்ல போறோம். ஆனா போதுன்றதான அன்னதானம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் போது நிப்பிடுவோம். 100 நாளைக்கு வேணுமா இல்ல மறுபடியும் சாப்பிடணும். இன்னைக்கு சாப்பிட்டோங்க அப்புறமா திருப்பி நாளைக்கு போதுன்றதான அதுதான் அன்னதானம். இந்த யுகத்துல யாரு சாப்பாடு போட்டவங்க நம்ம இறந்தாரு நடிகர் விஜயகாந்த். ஆமா அவர் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டவரு. அவர்லாம் சொர்க்கு தான் சேர்ந்திருப்பாரு. ஆமா அவரு போன இடத்துக்கு நீ போலாம்னு தெரியா? எல்லாம் என்னைக்கு ஒரு நாளைக்கு போத்தாண்டா போறோம். நான் காலையில போய் வந்தாலும் போன இடத்துக்கு காலையில இவ்வளவு நிமிஷத்துல கூட போலாம். நீ விடிஞ்சு கூட வீட்டு போய் சாவலாம். சாவு என்பது நான் சாவ மாட்டேன். நான் சாவறதா இருந்தா சாதாரணமா சாவணும். 16 கொண்டு போய் சுடுகாடு சேர்த்து விடுதா நான் வருவேன். ஐயோ நான் சாவ மாட்டேன் சாமி. நான் நினைச்சது மேல அசாத கை வச்சு பாக்கலாம்னு ஆசையா இருக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு பிள்ளைங்க எடுத்துவிட்டேன். பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி பேத்தி பேர எடுத்துவிட்டேன். ஆமா நாளா இப்பதான் எனக்கு 18 வயசு. என்ன ஏண்டா போய் சொல்ற? நீ எல்லாம் இருக்கிற நேரம் போய் சேரலாம். அப்படி போதென்ற அன்னதானத்தை கொடுத்து நாடகம் அரங்கேறி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த வயசுல நாடகத்தின் பெயர் என்ன? புராணத்தின் ஒரு பகுதியை விளங்கக்கூடிய முண்டன் மூர்க்காசூரன் சண்டை இல்லையன் எல்லை பிடாரியம்மன் பிறப்பு நாடகத்தை அரங்கேற்ற செய்தாலும் நான் சபையாடி வந்திருக்கிறேன். நான் யார் எமது பெயர் என்ன? நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். கவனமா செவி கொடுத்துக்கிறது சாப்பத்துக்கு உள்ள பெறாத சாப்பிடலாம் கொடுக்காத உணர்ந்துக்கல சொல்லிட்டா வா
யாரு ஒண்ணுமே புரியல தெரியல இப்ப தெளிவா சொல்லு. இங்க பாரு ஆ, இந்த உலகத்தில் ஆஹா, ஒரே நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய ஆ, எமது பெயர் ஆ. நாரத மகாமுனி. ஓ உன்னுடைய பேர் நாரத மகாமுனி. ஆமாமா. இப்பேற்பட்ட நாரதனை பெற்ற தாய் தந்தை இந்த யார்? உலகத்துல என்ன நடந்தாலும் ஆஹா. எனக்கு மீறிதான் நடக்கும். நீ தெரிஞ்சு போய் என்ன நடந்தாலும் உங்க ஒய்ஃப், ஆ, உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆஹா. ஐஸ்காரனை கூட்டு போனது கூட எனக்கு தான் தெரியும். ஐஸ்காரனை போயிட்டு போனா 3 நாள் கழிச்சு வந்துட்டா என்ன அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க. அது ஒண்ணும் ஆகல. அன்னைக்கு கூட பார்த்தா அது அப்படித்தான் இருக்குது. அப்படியா? ஆ, அருண்டா மாதிரி. 1000 ரூபாயோட வந்தா ஆ, 3 நாள் ஆச்சு. என்ன அவன் போய் அப்படி செஞ்சு விட்டானா? பரவாயில்ல மாதிரி. ம். பாரு பக்கம் ரயில் ரோடு தான். ஆ, நின்றுக்கா. என்ன மச்சிருக்கு? உங்களெல்லாம் கொண்டு போய் சுடுகாடு சேர்த்தா நான் போக மாட்டேங்கிற இந்த மாதிரி. உலகத்துல பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம். ஆ, ஒரு கோயில போய் உட்காந்து பிச்சை எடுத்தா கூட ஆ. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஆமா. மானம் என்பது ஆ, நாம கஷ்டப்பட்டு காப்பாத்தணும். நம்ம செத்து போயிட்டா கொண்டு குழியில போட்டுறாங்களே. இருக்கிற வரைக்கும் தானும் தர்மம். குழியில போடுறான்னு நினைக்கிற ஆ, அந்த குழியில போட்ட வெளித்தான் பேசுவாங்க மக்கள். இவன் இருக்கிற வரைக்கும் நல்லவனா செஞ்சானா ஆ, இல்ல கெட்டவனா செத்தானா, ஆ, கூட இருக்கிற வரைக்கும் காசு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண தெரியுமா, ஆ. உன்னை பரவாயில்லன்னு சொல்லுவான். ஆமா. ஏன்னா அது காசு உங்கள்கிட்ட இருக்குது. ஆ, அவன் ஆனா செத்து போன வழிதான் ஆ. நல்லது கெட்டன்னு சொல்லுவாங்க. நல்லவனா கெட்டவனா சொல்லுவாங்க. ஆமா ஆமா. நானா எங்க பொம்பளை சொல்லிட்டேன். என்னன்னு என்னன்னா ஆ. என்னோட எங்கிட்ட ஒருத்தனோடு இருந்து கெட்ட பேர் எடுக்கிறத விட எடுக்கிறத விட 4 பேர்த்துக்கிட்டு போயிட்டு நல்ல பேர் எடு. 4ஆளுக்கு 4ஆளா போகும்போது மகராசி போகணும். எமது பெயர் நாரதன் மகாமுனிவர். இப்பேற்பட்ட உலக சஞ்சாரி. உலக சஞ்சாரி. நான் இது வரைக்கும் நான் திருமணமே செய்யல. அவ்வா, என்ன கைவேலை தான் செய்யறியா? ஆமா, திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறியே. திருமணமே செய்யல, ஏதோ ஒரு வேலை செய்ய. இப்பேற்பட்ட நாரதனை பெற்ற தாய் தந்தை யார்? எங்கடா வச்சிருக்கிற? யார்? ஆ, அப்படி எமது பேரும் ஆ, நீ கை வச்சா நான் கை வச்சு சாப்பிட்டு கொடுத்துரு. சோத்துக்கு தான் சுகுமாரு. இல்ல சுண்ணி விட்டு பாருங்க. என்ன பண்றான்? சொல்லு சாமி. அதே வேலை செய்யலாமா? அப்படி ஆ, எமது பேர் நாரதரா இருந்துட்டாலும் வந்துட்டாரு. 10 மாதம் ஆ. 300 நாள் ஆ. 3000 தசை வினாடிகள் ஆ. அங்கத்தில் சுமந்து ஆ. என்னையே பெற்றாங்களே ஆஹா. என் தாய் தந்தை. யாரு? தெரியுமா? யாரு? வேலை முடியல, இப்படியாப்பட்ட பையனை பெற்று விட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கம்முனு தான் கம்முனு. என்ன 10 மாதம்
யாரே உன்னை பெற்ற தாய்? நண்பா, ஓய். என்னுடைய தாயோ ஆஹா. கல்விக்குரியவள் ஆஹா. கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி. ஒரு பேரை வைக்கிறது ஏன் இன்னொரு பேர் இப்படி வச்சுக்கிறாங்க உங்க அம்மாவுக்கு? என்ன பேரு? ஏங்க மசாலக்காரர். ஓய் ஏப்பா. உங்க அம்மா பேரு சரஸ்வதியா? தட்டுன ரெண்டு. சரஸ்வதிப்பா. ஏய், என் தாய் இருப்பா. எந்த நேரமும் கையிலே வச்சிருக்கும் பாரு. என்னது? பாத்துக்கா. வீணை வீணை போனியா? போனையா? போனை வச்சிருப்பாங்க. என் தாய் இருந்தனால தான் உலகமே மக்கள் எல்லாம் பேசுறாங்க. அது தெரிஞ்சுக்க. ஓ, உன்னுடைய தாயால கல்விக்கு தலைவி கலைவாணி. என்னுடைய சரஸ்வதி என்னுடைய வளர்ப்பு தாய். சரி. என் உண்மையான தாய் யாரு? ஊர்வசி. பார்த்தோம் கூர்வாச்சி அந்த ரயில் ரோட்ல நின்னு காட்சி வாங்கினால கூர்வாச்சி. இல்ல பாத்துக்க. ஏன் கைய பாரு. நீ தானே சொல்றீங்க? கைய பாரு. பார்த்தேன். படுக்க இருக்கா அக்கா? ஏக்கா படுக்கிற? படுக்க வச்சு என்ன செய்யறதா? என்னுடைய வளர்ப்பு தாய் தாய் கலைவாணி. கலைவாணி. என்னுடைய பெற்ற தாய் ஊர்வசி. எப்படி ஊர்வசி? என் தந்தையார் யாரு? யாரு? சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். படைக்கப்பட்ட கடவுள். உலகம் முழுவதும் படைக்கக்கூடிய தொழில் உடையவன் பிரம்மதேவன். என்னுடைய தந்தையார் என் தாய் ஊர்வசி. என்னுடைய வளர்த்திய தாய் கலைவாணி சரஸ்வதி. சரி, வளர்ப்பு தாய் கலைவாணி சொல்ற, பெத்த தாய் ஊர்வசிக்கிறீங்க. எப்படி பிறந்த? எங்க பிறந்த? பாரு, இது தெரியும். என்னுடைய உண்மையான பிறப்பின் ரகசியம் சொல்றேன். நான் யாருக்கு பிறந்தேன்னு இப்பதான் உனக்கு தெரிய போகுது. ஆமா, நீ யாருக்கு பிறந்தது? நான் சொல்வதை நீ யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுடா. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு கூட எங்க அம்மா கூட அது யாருன்னா உங்க சித்தப்பங்குது, இது யாருங்கிறோம், இது உங்க அப்பந்தான் அப்படிங்குது. 4-5 பேர் வந்தாங்க. அவங்க யாருன்னா உங்க அப்பங்குது. ஒரு அப்ப தாண்டா நமக்கு கடவுளெல்லாம் பண்ணி விட்டு போயிருவாங்க. 5 அப்ப தான் நல்லா தாண்டா விட்றா. ஆனா உங்க அம்மா நல்லா ஸ்ட்ராங். அப்படி எப்படி ஊர்வசி ஒரு நாள் தினத்துல தெய்வலோகத்துல தேவர் சபை கூட்டினார் தேவேந்திர மன்னன். சரி. அப்படி தேவர் சபைக்கு முன்பதாக ரம்பை ஊர்வசி திலோத்தமை மேனகை ரதி ரதி தேவி சித்திரகதை என்று சொல்லக்கூடிய 7 சப்த கன்னிகள் நாட்டியம் ஆடுவது வழக்கம். ஆமா. அப்பொழுது என் தந்தையாரும் அந்த தேவர் சபைக்கு சென்றிருக்கிறார் பிரம்மதேவன். அப்பொழுது நடினத்திலேயே சிறந்தவள் ஊர்வசியாக்கப்பட்டவள். அவள் மாதிரி யாருமே உலகத்துல ஆட முடியாது. அப்படி நடினத்திலே சேர்ந்தவள் ஊர்வசி. அப்பொழுது அந்த ஊர்வசி நடினத்தை பார்த்து என் தந்தைக்கு மிகவும் பிடித்து விட்டது. ஊர்வசி இப்படி ஆட்டுறது உங்க அப்பாவுக்கு பிடிச்சு போச்சு. சேர்ந்தா ஒரு நாளாவது இந்த ஊர்வசியில நம்ம சேர்ந்தாகணும். இவ்வளவு அழகா நடினம் மாறுகிறாளே. அப்பனுக்கு எந்திரிச்சுக்கிச்சு ஆசை. கழுத்தை குத்து போவ பண்ண இடம் இருக்கு. பண்ணா ஏன்னா உட்காந்து தூங்குறேன். பச்சை பழ மாட்டோம் புடல வச்சுன்னு சொல்லி சார். அப்பொழுது பார்த்தால் ஊர்வசி, அடடா இந்த பிரம்மதேவராகப்பட்டவர் நம்மள இவ்வளவு அழகா உற்று நோக்கி பார்க்கிறாரு, நம்ம இவரிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமே. அப்படி என்று அந்த தேவர் சபை விட்டு அவள் ஒருவர் மட்டும் செல்கிறார் அந்த புறத்திற்கு. ஓடுது. ஆமா, பயந்து கொண்டு. அப்பொழுது பார்த்தா பிரம்மதேவன், நீங்க எங்கே போனாலும் நான் உன்னை விடுவதில்ல, உன்னை ஒரு வாட்டியாச்சும் சேராம விடுறதில்ல அப்படின்னு என் தந்தையாரும் பின்னாடியே துரத்தி கொண்டு செல்கிறார். போட்டும் ஒரு நாய் போச்சுன்னா பரவாயில்ல, ஒரு 30 நாய் போகுது. அப்படி உறங்கவாயா அச்சாமத்தாரு. சரி சொல்லு, உங்க அப்பா எப்படிதான் வேலை விட்டாரு? சொல்லு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த ஊர்வசிக்கப்பட்ட பார்த்தா எங்க போனாலும் இந்த பிரமாதம் நம்மள விட போறதில்ல. இப்படி ஊர்வசி மனித ரூபத்துல இருந்தால் தானே நீ கண்டுபிடிச்ச அம்மன் சேருவேன். அதனால பக்கத்துல பார்த்தா குளக்கரை, அந்த ஏரி. ஏரி கரையில என்னடா அதிகமா இருக்கும்? கலந்து தான் அதிகமா இருக்கா. அப்பொழுது அந்த ஏரி கரையில பார்த்தார் ஊர்வசிக்கப்பட்டவர். கலதையெல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த கலதையோட நம்ம கலதைய உருமாறி அந்த கலதை கூட இருந்தா பிரம்மதேவன் கண்டுபிடிப்பானா? முடியாது. அப்படி என்று என்னுடைய ஊர்வசி பெண் கலதையா மாறிவிட்டார். அப்புறம் அப்பொழுது பார்த்தாரு பிரம்மதேவன், நாம இவ்வளவு பின்னாடியே வந்துமே ஊர்வசியை பார்க்க முடியலையே அப்படின்ற ஞானத்தில் அறிந்து பார்த்தார் பிரம்மதேவன். அந்த ஊர்வசிக்கப்பட்ட கலதையா பெண் கலதையா மாறி இருக்கிறார், நாம் ஒரு ஆண் கலதையா மாறலாம் அப்படி என்று என்னுடைய தந்தை பிரம்மதேவன் ஆண் கலதையா ரூபங்களை மாறிக்கொண்டு சரி அந்த ஊர்வசி பெண் கலதையிடம் சேர்ந்தார். ஏற்கனவே சொன்ன கலதைக்கு பிறந்தவன எங்க தாத்த கூட சொல்லலாம், போட கலதைக்கு பிறந்தவன. அதுதான்டா உண்மை.
இவனு கலந்தைக்கு தான் பிறந்துக்கிறான். என்னப்ப சரி அப்படி பிறந்து அப்பொழுது சேர்ந்த உடனே ரிஷி பண்டம் ராவு தங்காதான். எப்படி தேவர்கள் பண்டம் சேர்ந்த உடனே குழந்தை பிறந்துடும். ஆமா சேர்ந்த உடனே ஆமா. அப்பொழுது இந்த நாரதன் பிறந்தேன். பிறந்த உடனே என் தந்தையார் சொல்ல முடியுமா? நான் கலதியிடம் சேர்ந்து பெற்றேன் என்று அவருடைய ஏகத்தில் பெற்றபடியா அப்படி சொல்லிக்கிறது வெளியே. நாரதா என்னுடைய ஏகத்தில் வெளியே பிறந்தான் அப்படி என்று என் தாய் கலைவாணி இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. சரி அன்றிலிருந்து என்னுடைய பெற்ற தாய் ஊர்வசி என்னுடைய வளர்ச்சிய தாய் கலைவாணி சரஸ்வதி. சரி பேர்பட்ட கல்விக்கு தலைவி கலைவாணி தாய்க்கும் அப்படி பிரம்மதேவனுக்கும் என்னுடைய நாடு என்ன நாடு? எந்த நாடு? என்னுடைய நாடு சத்தியலோகம். ஓஹோ சத்தியலோகம். என்னுடைய வாகனம் முகில் வாகனம். வாகனம் முகில்னா மேக கூட்டம். மேகம் எப்படி ஒரு இடத்துக்கு அப்படியே மாறிக்கொண்டே போதோ அது மாதிரி ஒரே நொடிக்குள் உலகத்தையே சுற்றக்கூடிய பெயர் நாரதன். அப்படி இருந்தாலும் தொழில் என்ன தொழில்? எனக்கு என்னடா வேலை? என்ன வேலை தான் செய்யறியோ? இப்படியே பார்த்து எப்படி தெரியுது? பார்த்த பைத்தியக்காரனாட்டம் தெரியுது. உனக்கு என்ன வேலை? எனக்கெல்லாம் தழுத்தோல் வியாபாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என் தந்தை என்ன வேலை கொடுத்தாங்க? என்ன வேலை கொடுத்தாங்க சொல்லட்டுமா? எனக்கெல்லாம் அப்பா அம்மா விளையாடுற தூங்கிட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா. அந்த எழுந்துட்டு குழந்தை கத்தும். கத்தன பிள்ளைய நான் ஆட்டுறதும் வேலை. நீ அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. அதுக்கு தக்க பதில் எதனால குழந்தை அழுந்துச்சு? தூங்கும் பிள்ளை கிள்ளிடுவேன், நான் தொட்டிலேயே மாட்டிடுவேன், தாயார் வந்து கேட்டா நான் தக்க பதில் உழைச்சிடுவேன். ஓ நீ அப்படின்னா என்னுடைய வேலை என்ன வேலை? பாம்பு சாகணும், தடிக்கும் வலிக்க கூடாது. எப்படி நம்ம மேலையும் பாவம் வரக்கூடாது. பாம்பு அடி சாவும் கூடாது, கடிச்சா வச்சா ஏறக்கூடாது, அடிக்கவும் கூடாது, சத்து போயிடணும். அப்படி சொல்ற என்ன ஏக்கு ஏக்கு ஏக்குங்க. இங்க பாரு, என்னுடைய வேலையே பொய் சொல்வது, கலக்கம் செய்வது. பொய். ஆமா ஆமா. சரி பாரு, அங்க தூங்குறாங்க, அவங்க சூத்த போய் கிள்ளு பாக்குறேன். எதுக்கு? நீதான் தூங்குற புள்ளிய சூத்த கிள்றாங்க. டேய் அசாத அதை மட்டும் பிடிச்சி கிள்ளு ஒண்ணு. இங்க பாரு, என்னுடைய அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடல். ஓ திருவிளையாடல். நாரதன் கழகம் என்னைக்குமே நன்மையில தான் முடியும். எப்படி நன்மையில முடியும் நாரதன் கழகம்? ஆமா ஆமா. அதனால இந்த பொய் சொல்லக்கூடிய வேலை எப்ப கிடைச்சு எனக்கு? எப்ப கிடைச்சிச்சு? எதனால எனக்கு பொய் சொல்வது எனக்கு கொடுத்தாங்க? யாரு வந்து உனக்கு இப்படி சாபம் கொடுத்தாங்க? நண்பா, அன்று தினத்துல என்னுடைய தஞ்சையாகப்பட்ட பிரம்மதேவன் காலையிலும் மாலையிலும் சிவன் பூஜை செய்வது வழக்கம். அப்ப இந்த பூஜைக்கு நான் மலர்களை பறித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை. சரி, எப்படி மலர் பறிக்கிறதா? சாம. ஆமாமா, அந்த வேலை எனக்கு. ஒரு நாள் தினத்துல என் தந்தையார் பிரம்மதேவன் பூஜைக்கு மலர் பறிக்க சொன்னார். சரி, நான் என்ன செய்தேன்? எப்படி செஞ்சியா? நான் மலர் பறிக்க செல்லுகின்ற பொழுது உன்னை போல ஒரு அரியா பாலர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் தோட்டத்துல. சரி, அப்ப நான் நானும் சின்ன பையன் தானே, எனக்கு மட்டும் விளையாட மேல ஆசை வருமா வராதா? அதனால அந்த பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்து விட்டது. அப்பொழுது தந்தையார் மலர் பறிக்க சொன்ன வார்த்தையே எனக்கு மறந்து விட்டது. இந்த பிள்ளைகளோட
விளையாடி விட்டேன். அப்படியே கையில் பிடிச்சி விளையாட்டு கடந்த வீதியில விளையாடி விட்டு இருந்தனா அப்பொழுது காலங்கள் ஆகிக் கொண்டே போகிறது. அப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அடட தந்தையார் பூஜைக்கு மலர் பறிக்க சொன்னாரோ, நாமளும் இந்த பிள்ளைகளோட நம்ம விளையாடி விட்டுமே. தந்தையார் கேட்டா என்ன சொல்வது அப்படி என்று மனதில் நினைத்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தேன் என் தந்தை இடத்துல. அப்பொழுது கேட்டார் பிரம்மதேவன் என் தந்தை, மகனே நாரதா எங்கப்பா மலர்கள்? அப்பதாண்டா என் மனதிலேயே என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா அப்பதான் ஒரு பொய் சொல்லிவிட்டான். பொய்னை துச்சியோடவும் போய் தான் அச்சியோட போய் பொய்னா ஒண்ணுதான். ஒரு சின்ன பொய் தான், பெருசுல இல்ல. பொய்யில ரெண்டும் ஒண்ணுதான். பொய்யில வேற பெருச்சு வேற என்னவென்று சொன்னேன் தந்தையே, நம்மளுடைய தோட்டத்தில் மலர்கள் மலரவில்லை, பூ பூக்கல, மலர்கள் மலரவில்லை. அதனால பக்கத்து தோட்டத்திற்கு சென்று பறித்து வருகின்ற பொழுது காலங்கள் ஆகிவிட்டது அப்படின்று எங்க தந்தை இடத்துல ஒரு சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன். அப்படி என் தந்தை பார்த்தார், நம்மளுடைய மகன் நாரதன் சொல்வது உண்மையா இல்ல பொய்யா பொய்யா அப்படின்ற ஞானத்துல அறிந்து பார்த்தாரு. நாரன் சொல்வது பொய் அப்படின்ற ஞானத்துல அறிந்தார். அப்பொழுதே என்ன சொன்னாங்க, மகனே நாரதா, என்றைக்கு இந்த உலகத்துல மாதா பிதா குரு தெய்வம் முதலா உலகத்தை பார்க்க வைப்பது நம்முடைய அம்மா. அம்மா இல்லனா பிறக்கவே முடியாது. ஆமா, மாதா இரண்டாவது பிதா. பிதானா யாரு? ஒரு பெற்ற தந்தை என்று பாராமல் என்றைக்கு என்னிடத்திலேயே போய் சொன்னாயோ, இன்றையிலிருந்து நீ ஒரு நாளைக்கு ஒரு பொய்யாவதால் சொல்லாவிட்டால் சிறசாக்கப்பட்ட 1000 சூக்காக வெடிக்கும், வயிறாக்கப்பட்ட உப்பிவிடும், கை காலுக்கெல்லாம் பெருசு போல் தூண்களை போல நீங்கிவிடும், முதுகு மூட்டை சுமக்கும் சாபத்தை என் தந்தை கொடுத்தார் எனக்கு சாபம். அவன் பார்த்தேன், ஐயோ நம்மளோட தந்தையாகப்பட்டவர் சாபம் கொடுத்து விட்டாரு. நம்ம தந்தைக்காக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பொய் தானே சொன்னோம். நாம சின்னது சொன்னது சிறிய ஒரு பொய். நம்ம ஒரு நாளைக்கு எப்படி நம்ம பொய் இல்லைன்றா நம்ம சிரசுல வெடித்து விடுமே அப்படின்னு அழுந்து கொண்டு எங்கே சென்றேன், என் தாய் கலைவன் இடத்துல சென்றேன். அம்மா அப்பாவாகப்பட்ட அப்படி சாபத்தை கொடுத்துட்டாரு, என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு கேட்ட உடனே என் தாய் என்ன கொடுக்குது, சாபத்துக்கு விமர்சனம் கொடுக்கணும் பார்த்தா என் தாயாகப்பட்ட கலைவாணி கையில இருக்கக்கூடிய வீணையை கொடுக்குறாங்க. இது எப்படி சாப நிவர்த்தி ஆகும் அத்தனை. அப்பொழுது இந்த வீணையை கையில் வாங்கி கொண்டு திரும்பவும் சாபத்துக்கு விமர்சனம் தேடணுமே. ஒருவேளை ஒரு நாளைக்கு போய் கிடைக்காம போயிருது. அப்ப கிடைக்கலன்னா என் சிரசை வெடிச்சுடாது, செத்து போயிட மாட்டேன். அதனால திரும்பவும் அழுது கொண்டு அந்த வீணையை கையில் எடுத்துக்கொண்டு நான் எங்கே சென்றேன், என் தாத்தா ஸ்ரீமன் நாராயண இடத்துல சென்றேன். அங்க போய்கிறேன். ஆமா, அவருக்கு தான் தெரியும் இந்த சாப விமர்சனத்தை பத்தி. அப்படின்னு தாத்தா ஓ தாத்தா யாரு ஓ தாத்தா? அவன் ஓத்தா ஓக்கணும் எனக்கு என்ன? 7 நாள் ஆகுது நீ சொல்ற மாதிரி செஞ்சு ஞாபகப்படுத்தி வர்ற. ஓ தாத்தா என் தாத்தா இடத்துல சொன்னேன், என் தந்தையார் இப்படிதான் சாபம் கொடுத்து விட்டார், இந்த சாபத்துக்கு விமர்சனம் என்னவென்றே தெரியலையே, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கும் பொழுது, நாரதா நீ எதுவும் கவலைப்படாத, உன்னுடைய பொய்யத்தான் எனக்கு வேணும். எப்படி பொய் எனக்கு வேணும்? உனக்கு பொய், உனக்கு சாபம் அதுல தான் எனக்கு நன்மை இருக்குது. உன்னை வச்சுதான் இதுக்கு மேல என்ன எல்லா விளையாட்டும் விளையாடணும். சரி தாத்தா, நீ சொல்ற மாதிரி என்னோட கிடைச்ச சாபத்தால உனக்கு நல்லது கிடைக்குன்னு சொல்ற, நான் எப்படி ஒரு நாளைக்கு நான் பொய் தேடுறது அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னாரு, என் தாத்தாக்கப்பட்ட ஜபமாலை கொடுத்தார். இந்த போனதுக்கு போறங்களா அந்த மாலை இருக்கு, சவமாலை. ஓ சவமாலை. ஆமா ஆமா, ஞானம் இருக்கு அதுல. அப்படி ஒருவேளை ஒரு நாளைக்கு பொய் கிடைக்காம இருந்தா இந்த சவமாலைய என்னை போற்றி பாடு, உனக்கு ஒரு பொய் கிடைக்கும் அப்படி என்று தாத்தா சொல்லிவிட்டார். சரி சரி தாத்தா சொல்லிவிட்டாரு அப்படின்னு நானும் வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்படி ஒரு நாள் தினத்தை எனக்கு பொய்யே கிடைக்கலையே. அப்ப என்ன செஞ்ச, தாத்தா சொல்வது உண்மையா பொய்யா அப்படி என்று அந்த ஜவமாலை எடுத்து என் தாத்தாவின் மீது பஜனை பாடினேன். அப்பொழுது பஜனை பாடுகின்ற பொழுது கையிலே ஒரு மாங்கனி கிடைத்தது. எப்படி மாங்கனி? ஆமா ஆமா, அந்த மாங்கனியை வைத்து நான் யாருக்கு கலக முதலா யாருக்கு செஞ்ச சாபம் பெற்று முதலா கலக யாருக்கு செஞ்ச தெரியுமா? யாருக்கு செஞ்ச? அந்த வேளாளுக்கு விண்ணருக்கு வேண்டியது சமத்திலே
நான் கலகம் செய்த இடம் என்ன? எங்க? கைலங்கிரி. ஓ சரி. அப்படி மாங்கனி கிடைத்தவுடனே மாங்கனியை பார்த்தேன். பார்த்து கொண்டு இங்கிருந்து ஓடினேன் ஓடிக்கொண்டே இருந்தேன். எங்கேயுமே நிக்கல. அப்பொழுது கடைசியாக நான் நின்றிருக்க பொழுது அப்பொழுது பார்த்தேனே, அங்கே பார்த்தா கைலங்கிரியில அந்த சிவபெருமானும் அந்த பார்வதியும் அந்த முருகப்பெருமான் அந்த விநாயக பெருமான் 4 பேரும் ஒற்றுமையா இருக்கிறாங்களே. சின்ன பிள்ளைங்களோட பேசிட்டு இருக்குதுங்க, ஜாலியா இருக்கிறாங்களே. அப்பதான் பார்த்தேன், மாங்கனியும் பார்த்தேன், அந்த குடும்பத்தையும் பார்த்தேன். ஆனா இந்த முதல்ல கழகத்தை நம்ம பாட்டி தான் வைக்கணும். போய் பாட்டிகளை வச்சு பாட்டை கம்முன்னு இருக்குமா? இந்த கழகத்தை நம்ம பாட்டி குடும்பத்தில் தான் வைக்கணும் அப்படி என்று அந்த மாங்கனி எடுத்துக்கொண்டு அவர் இடத்துல சென்றேன். அனைவரும் கேக்குறாங்களே, நாரதா எதற்காக இங்க வந்திருக்கிறாய்? எதுக்கு வரும் நீங்க? அதுவும் கையில ஒரு கனி எடுத்துக்கொண்டு வர, எதுக்காக வந்தவன வாழ கூட கூப்பிடல, எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. அப்பதான் எனக்கே கோவம் வந்துருச்சு. ஏதோ தாத்தம் பாட்டு பாவம் உள்ளான்னு பார்த்தா நீ என்ன எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா? பாட்டி, என் கையில இருக்கக்கூடியது இது வெறும் கனி இல்ல, இது ஒரு ஞானப்பழம். எப்படி? ஞானம் சாப்பிட்டா ஞானம், கனியை சாப்பிட்டா ஞானம் பிறக்கும். ஞானம் பிறக்கும். அது மட்டும் இல்ல, அப்படி என்று என் பாட்டி இடத்துல சொன்ன உடனே என் பாட்டி என்ன செஞ்சாங்க, இந்த கனியை வாங்கி முருகனுக்கும் விநாயகருக்கும் சரி பகுதியை பிரிக்கிறாங்களே. அப்பதான் நான் சொன்னேன், பாட்டி இந்த கனியை சரி பகுதியா பிரிச்சா ஞானம் பிறக்காது. யாரு சாப்பிட்டாலும் ஒரு ஆள் மட்டும் தான் சாப்பிடணும், அப்பதான் ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க யாரு சாப்பிட்டாலும் ஒருவர் மட்டும் தான் சாப்பிடணும் அப்ப சொன்ன உடனே பாட்டி என்ன சொன்னாங்க, இருப்பது 2 பேர், எப்படி ஒருத்தருக்கு மட்டும் தருவது? ஒருத்தனுக்கு கொடுத்து ஒருத்தனுக்கு இல்லன்னா அவன் நம்மள சண்டைக்கு வருவான், கோவச்சுக்குவான். அப்படி என்று எங்க பாட்டி சொன்னாங்க. பாட்டி, இதுக்கு ஒரு அருமையான வழி இருக்குது. எப்படி? சரியான வழி இருக்குது. ஒரு பந்தயம், இந்த பந்தயத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த முழு பழத்தையும் கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே, என்னப்பா பந்தயம் அப்படின்னு எங்க பாட்டி கேட்டாங்க. பாட்டி, இந்த உலகத்தை முதல்ல யாரு சுத்தி வராங்களோ அவங்களுக்கே இந்த ஞான பழத்தை கொடுத்துருன்ட்டேன். அப்படி சொன்ன உடனே என்ன பண்ண முருகன், உடனே மயில் வாகனத்தை அழைத்து கொண்டு பாதி உலகத்தை சொல்லிட்டு சுத்துறான்டா. சொன்ன உடனே பாதி உலகத்துக்கு போயிட்டான் சுத்துறதுக்கு வேகமா. அப்புறம் இன்னொருத்த வந்துக்கான யாரு, விநாயகர். அப்பதான் அவருடைய வாகனம்னா பெருச்சாளி வாகனம். அப்பதான் கூட்டிட்டு வராரு. அந்த பெருச்சாளி எவ்வளவு தூரத்தை சுத்திட்டு போகுது? பெருச்சாளி போய் அங்க போகுது, அந்த இடத்துல பேண்ட இடத்துல தீயத்தை படிச்சுட்டு இருக்கோம். அப்பதான் போய் சொன்னேன், ஏப்பா விநாயகரே, உங்க தம்பியாக்கப்பட்ட முருக மயில் வாகனத்தை வைத்து நேரம் அரை உலகத்தையே சுத்தி இருப்பான். நீ பெருச்சாளி இப்பதான் கூட்டிட்டு வர, அதுமா நீ ஏறி உக்காந்தி என்னைக்கு சுத்திட்டு வந்து நீ என்னைக்கு உங்க தந்தை இடத்துல நீ முழு பழத்தை வாங்க போற? அப்படின்னா என்ன செய்வது நாரதா அப்படின்னு கேட்டான். யாரு? விநாயகர். நான் ஒரு சரியான வழி சொல்றேன், அது செஞ்சுட்டு போய் ஞான பழத்தை நீயே வாங்கி உனக்கே ஞானமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு சரின்ட்டான். அப்புறம் என்ன சொன்னேன், அது சரியான வழி. இந்த உலகத்துல முதலாக பிறக்க வைத்தது தாயும் தந்தையும் தான். அவங்க இல்லைன்றது உலகமே என்னன்னு தெரியாது. அதனால தாய் தந்தையை 3 சுத்தி விட்டு வாங்கிக்கிற ஞான பழத்தை சொன்னதான். உடனே போய் 3 சுத்தி விட்டு ஞான பழத்தை கையில வாங்கும் போதுல கரெக்டா முருகன் சுத்திட்டு வந்துட்டான். இந்த உலகத்தையே சுத்திட்டு முருகன் வந்துட்டான். வந்த உடனே ஏன் அவனுக்கு ஞான பழத்தை கொடுக்குறீங்க? நான் தானே இந்த உலகத்தையே சுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு முருகன் சண்டைக்கு வரானே. நமக்கு ஒண்ணு இல்ல, நாம ஓரமனுக்கு வேண்டியதான், அவங்க பண்றது பண்ணிட்டு போட்டோம். அப்புறம் அவன் விநாயகர் சொல்றான், இந்த உலகம் என்பதே என் தாய் தந்தை தான். நான் தாய் தந்தையை 3 சுத்திட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு கோவச்சிட்டு எங்க போனா முருகன். இதுக்கு மேல அண்ணன் தம்பி கூட இருக்கிறதுல உங்க அப்பா அம்மா கூட நான் இருக்கிறது இல்ல. நான் இதற்கு மேல நான் பழனி மலைக்கு போறேன், அது முன்னாடி பெயர் கழுகுமலை. அப்படி சென்றா முருக பெருமாள். முருகன் போய்க்கிறது பழனி மலைக்கு போய்க்கிற அப்படியே பழனிமலை. அன்றையில்தான் முதலா ஒரு குடும்பத்துக்கு எடுத்தது அன்னைக்குதான். அன்றையில இருந்து இது நாள் வரைக்கும் எத்தனையோ தேவர்கள் எல்லாம் கோத்து விட்டுக்கிறாங்க இங்கே கொண்டு போய். நீ செஞ்ச வேலைதான் நிறைய சண்டை, நிறைய போய் சொல்லி கழகத்தை சொல்லி எத்தனையோ இடத்துல எல்லாத்தையும் மாட்ட வச்சுட்டானு. சரி, இத்தனை நாள் கலகம் செஞ்ச, இன்னைக்கு எங்கேயும் செய்யாத, நீ ஒவ்வொரு நீ சாவு, நாங்க கூத்து காட்சி அப்படி கொண்டு போய் கூடுதல் போவாங்க போய் முடிவிட்டு வந்துடுறோம். என்ன முழுவதும் எங்க அப்பா மகர, நீ என்ன ஊரு? நீ தானே யாராடு? எங்க அப்பா இங்க பாரு,
நீ எனக்கு முழுவ தேவையில்ல. நான் எத்தனை பேத்த நான் முழுவிக்கிறேன். நீ முளை வச்சுக்கிறேன். பார்த்தா அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அடி வாங்கிட்டு வந்து ஒரு புள்ளக்கட்டு போய் முழுவிட்டு. அப்படி இதனால வரை எத்தனையோ கலகம் செய்து விட்டு ஆனா இன்றைய சின்னத்துல என்னுடைய வயிறாகப்பட்டது எப்படி உப்புதா உப்புகின்றது. ஐயோ கால்கள் கைகள் எல்லாம் தூள் போல வீக்கமாக்கின்றது. சரி சரி முழுகா பண்றது மூட்டை சுமக்குது. சரி எத்தனை கலகமே கிடைக்கலடா. கலகமா எனக்கு கலகம் வேணுமே. உனக்கு கலகம் தேவை. ஆமா ஆமா வரவேறு உனக்கு தேவை கலகம். அந்த கல்லுல இருக்குதுங்க கலகம். இந்த கல்லையா எங்க கூட பாக்கலாம். இந்த கல்லுல இருக்குது. நான் சொல்ல மாட்டேன். எப்படி பண்ணணும். உனக்கு தேவை கலகம். கலகம் வேணும் எனக்கு. வந்தா அப்பன்னு பாரு படுத்து தூங்குறாங்க. என்ன செய்யற போய் அடிச்சா மண்டை அப்படியே குறைச்சுன்னு போகணும். நிஜமாலுமே ரயில் ரோட்ல வீலுக்கு சிக்கனா நச்சுக்கி போகுது. அந்த அக்கா மண்டையை உடைச்சா கலகம் கிடைக்குமா. இல்ல இல்ல முடிச்சுக்கிற வேணாம். கலகம் கிடைக்குமா. ஆமா கிடைக்கும். அப்படி உனக்கு கலகம் கிடைக்குமா கிடைக்காதா. கிடைக்கும் போடுறது நீ போடு. உங்க கரவெல்லாம் ஒண்ணு சாத்துறாங்களே இல்லையா கலகம். நானா அவளுக்கு ஏன்னா உனக்குதான் கலகம். நான் அவளுக்கு பைத்தியக்காரனா என்ன போன சொல்லவே நீ தெரிஞ்சுடுவானு. யாரு நான் எங்க இல்ல போட்டோம் நீ தானே போட்ட. அப்படி நான் கல்லால அடிப்பவனு கிடையாது. என் நாவின் வரக்கூடிய நான் சொல்லால் அடிப்பவன். சொல்லால் அடி. அதனால இந்த தினத்துல கலகமே கிடைக்கல. அதனால என்னுடைய தாத்தாக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணரை நம்ம போற்றி பாடினா கலம் கிடைக்கும். போட்டு பாடு. என்னுடைய தாத்தாடத்திலே கிடைச்சிருச்சா. எந்த தாத்தா. ஸ்ரீமன் நாராயணர். எங்க பாட்டி இருக்கிறாங்க பாரு ரெண்டு பேரும் பாமா ருக்மணி. எப்படி இருந்தா பாத்தியா இல்லையா. பாட்டு பார்த்தா எங்க பாட்டியை கொண்டு போய் வைக்கிறதா இன்னைக்கு நானு. பாட்டை என்ன போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வை. அவன் இருந்தா தட்டுன்னு தட்டி விட்டுருவான். கரிசிட்டி வாயா அது இல்ல என் பாட்டி இருக்கிறதா நீ கலகமே இருக்குது. பாட்டிட்டு போனா இன்னைக்கு கலகம். வரங்குடுத்த தலைமையிலே கை வைக்கிற மாதிரி. நீ அச்சாத போய் அது மேல கை வைக்கிற. நான் செல்லுல போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடுத்து எங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுறியா. அப்படி தாத்தாக்கப்பட்ட எங்க இருக்கிறாங்க. எங்க பிருந்தாவனத்துல இருக்கிறாங்க. ஆமாமா என் பாட்டி மட்டும் தனியா 2 பேர் இருக்கிறாங்க. என் பாட்டிட்டு போய் இன்னொரு பாட்டி ஒரு பாட்டி நல்லா சிவப்பாக்குறாங்க. இன்னொரு பாட்டி ஒரு கரியனுக்குறாங்க. அவரையும் கரியனு தான் அதுவும் கரியனு தானே இருக்கும். பாட்டி